இப்போ நம்ம பார்க்க போகிறது அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன்னா என்ன. நம்ம ஃபஸ்ட்டு கோர்ட்டில் பிளெயின்ட் தாக்கல் செஞ்சுருப்போம். அதில் இவங்க தான் பிளெயின்டிஃப், இவங்க தான் டிஃபெண்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு பார்ட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய லீகல் ஹையர்ஸை ஆட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளாக இப்போ அவங்க அப்பா தான் கேஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னா இப்போ அந்த அப்பா இறந்துட்டாங்கன்னா இந்த டைமில் அவங்களோட பொண்ணுங்களோ பசங்களோ வாரிசுதாரர்களாக சேர்க்கறதுக்கு தான் இந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடுவாங்க. அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணுறது தான். ஒன்று ஆட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வேறு எதுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடுவாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ண பிளெயிண்டில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரெக்ஷனை மாற்றுறதுக்கும் இந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடுவாங்க. அது மாதிரியே அந்த பிளெயிண்டில் என்ன கரெக்ஷன் இருக்கோ அதை ரெட்டிங்க்னால மென்ஷன் பண்ணி அந்த பிளெயிண்ட்டு கூட சேர்த்து இந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். இந்த கரெக்ஷன்லாம் யார் கேஸ் போட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பண்ண முடியும்.